ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த அப்பாவை ஆராதிப்போம் என்ற ஆராதனை வேலைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளில் நாம் கர்த்தராகிய தேவனை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். என்கோ நீர் இந்த துணையாளரே, இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஒருவேளை நாம் நடக்கக்கூடிய பாதைகள் பள்ளத்தாக்கில் நடப்பதை போல இருந்தாலும் பள்ளத்தாக்கில் நம்மை காண்கிற தேவன், பள்ளத்தாக்கில் நம்மை வழிநடத்துகிற தேவன். நம் தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தாழ்வில் நம்ம நினைக்கிற ஒரு தேவன் உண்டு. அன்றைக்கு தாவீதை தாழ்வில் நினைத்த தேவன், தாவீதை மேன்மைப்படுத்துகிற தேவன். நாம் ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தும்படியாக, உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக இந்த வேளையில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா, என்னோடு கூட வாழ்க்கை பகுதிகளில் நடந்து வருகிறபடினால ஸ்தோத்திரம். அவரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். அவரே நம்மளுக்கு ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர். அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு அவர் தாகம் தீர்க்கிற தேவன். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளையும் உண்டுபடுகிற தேவன். சோர்ந்து போகிற நேரத்தில் பலனை கொடுக்கிற தேவன். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறது. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் விட்டீர்களோ, வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளால கவலைகள் சூழப்பட்டிருக்கிறீர்களோ, கர்த்தராகிய தேவன் வேலையை சோர்ந்து போயிருக்கிறவர்களை பலப்படுத்தி எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரை பலப்படுத்துகிறார். அன்றைக்கு எசபேலுக்கு பயந்து போய் எலியா சூறைச்செடி கீழே படுத்திருந்த பொழுது தூதனானவர் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை தேற்றினதை போல கர்த்தருடைய ஆவியானவர் அவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இப்பொழுது தேற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களை எழுப்புகிறார். நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாண தூரம் வெகு தூரம். நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியர்கள் ஏராளமா இருக்கிறது. உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் ஏராளமா இருக்கிறது. சோர்ந்து போயிருக்கிற எலியாவை எலும்பு, கத்தரிக்காய் எலும்பு, சோர்விலிருந்து எலும்பு. தேவாதி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரே நம்முடைய பலனான தேவன். அவரே நமக்கு அடைக்கலமான தேவன். கர்த்தரை பாடிக்கொண்டாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். ஒருவேளை நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் இருளான பாதைகளா இருக்கிறதா? அதன் மத்தியில் உங்கள் இருளை வெளிச்சமாக்க தேவன் வேளையில கடந்து வந்திருக்கிறார். கடல்
கடன் என்ற இருளில் நீங்கள் இருக்கிறீர்களா? என்னால் கடன் பிரச்சனை தாங்க முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருப்பீர்கள். நான் கடன் பிரச்சனையை மாற்றும்படியாக, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக அந்த அன்பின் தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். அவர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கிறார். இந்த வேளையில அவர் வானத்தில் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். மரணம் இருள் என்ற பள்ளத்தாக்கில் நடந்து போய் கொண்டிருந்தாலும், வியாதி என்ற இருள் என்ற பள்ளத்தாக்கில் கடந்து போய் கொண்டிருந்தாலும், இந்த பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை தூக்கி விடுகிற தேவன், உங்கள் வியாதியில் நீக்கி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், மரண இருளில் இருந்து உங்களை விடுவிக்கிற தேவன், மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உங்களுடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசலில் விவரித்து கழிவுறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களாக துன்பத்தை நோக்கி பாரும். ஆமென். அவர் மரண இருள்களிலிருந்து உங்களை தூக்கிவிட்டு உங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற தேவன், புது வாழ்வை கொடுக்கிற தேவன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். எங்கக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் அவர் பலனை கொடுக்கிறார். ஜெபத்தில் சோர்ந்து போயினீர்களோ? எத்தனையோ வருடங்களை நான் காத்து கொண்டிருக்கிறேன், இந்த அற்புதம் எனக்கு நடக்காதா என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்க வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. அவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார், உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். தேவரீர் சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் உங்களுக்கு என குறித்த நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு என குறித்த நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில் அதை பெருகச் செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்தில் உம் பலனை தருகின்றீர்.
ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே தேங்க்யூ ஃபாதர். அவர் உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையால் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் புது வேலை நடைந்த கத்தரிக்காய் கடுகளைப் போல செட்டையில் எடுத்து எழும்ப போகிறீர்கள். தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் இதுவே. கத்தரிக்காய் எழும்பி பிரகாசியுங்கள். ஊழியம் செய்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துகிறார். ஊழியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துகிறார். எழும்பி பிரகாசி. உதிக்கிற நொடினத்துக்கு ஜாதிகள் ஓடி வருவார்கள், ராஜாக்கள் ஓடி வருவார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். உன் தேவைகளை நானே சந்திப்பேன். ஊழியத்திற்கான தேவைகளை நானே சந்திப்பேன். உன் குடும்பத்தை நடத்துவதற்கான தேவைகளை நானே சந்திப்பேன். புதிய புதிய பாதைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வழிகளை திறக்கிறார். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குற தேவன், அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். நாளில் உங்களுக்கு புதிய வழிகளை அவர் திறக்கிறார். அவர் புதிய பாதைகளை உங்களுக்கு காட்டுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி, நன்றி. அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் திறக்குகிறார். பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த டோர் ஆஃப் ஃபேவர் is opening for you. Thank you Father. நன்றி சுவாமி, நன்றி இயேசப்பா. அவர் ஒருவரும் உங்களை திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற தேவன், பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன். Hallelujah. Thank you Father. Come to me. I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். Thank you Father. Thank you Jesus. உங்கள் சிலுவையை நீங்கள் தூக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த சிலுவையை, அந்த பிரச்சனை என்னிடத்துல கொடு, நான் சுமக்கட்டும், நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணட்டும், நான் உன் வேதனைகளை எடுத்து போடட்டும், நான் உன் கண்ணீரை துடைக்கட்டும். என்னிடத்தில் வா. அந்த கல்வாரி சிலுவையை நீங்கள் நோக்கி பாருங்கள். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து உங்களுக்கு அனுக்கிரகம், உங்களுக்கு காருண்யம், உங்களுக்கு கிருபை வந்து கொண்டிருக்கிறது. பூமியில் எல்லை எங்கிலும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். அவருடைய வல்லமையால் நிரப்புகிறார். அபிஷேகத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நிரப்புகிறார். அவர் ஆவியானவர் தாகம் உள்ளவர் மேல தண்ணீரை ஊற்றுகிற தேவன், வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை உண்டு பண்ணுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ இயேசப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய வழிநடத்தலுக்காய் நன்றி, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு நன்றி. ஆயிரம் ஆயிரம் நன்றி. பாடலை பாடி நாம் கர்த்தரையால் கிருபை
தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிற தேவன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். அவர் இரக்கமும் மன உருக்கம் உள்ள தேவன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உங்களை புறம்பே தள்ளாத தேவன். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களை அள்ளி அரவணைக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறது. அவருடைய இரக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் அவருடைய கரங்களை நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திராது உதவும் கர்த்தருடைய கரங்களை நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை சமாதானத்தின் பாதையில் நடத்துகிற தேவன். அவரே நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவரே நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி
மர போன்ற வாழ்வை கசப்பான வாழ்க்கை அவர் மதுரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, வாழ்க்கை கசப்பு நிறைந்ததா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்ததா இருக்கிறது, நான் போகிற பாதைகள் வேதனைக்குரியதா இருக்கிறது, இந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் மீட்டருளும். என் வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகள் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கை ஒருவேளை கசந்து போயிருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளுக்கு நானே போதிப்பேன், உன் பிள்ளைகள் நிமித்தமாக சமாதானம் உண்டாகும்படி நான் செய்வேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகள் நிமித்தமாக உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஃபாதர். அவர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பெரியதான கிருபை உங்கள் மேலே விளங்க பண்ணுகிறார். பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதான கிருபை. தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி சுவாமி. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், நன்றி சுவாமி. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் வேளை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடித்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசர் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அவர் இப்பொழுது மனதுருகி உங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிற இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் அவர் ரிமூவ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா, நன்றி. உங்களுடைய வியாதிகளை எல்லாம் அவர் நீக்கி கொண்டிருக்கிறார். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவரிடத்தில் நீங்கள் நாடி வரும் பொழுது அவர் மனதுருகி உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்கட்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்ப்பவரே,
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி சுவாமி. ஆவியானவர் அவருடைய வரங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கனிகளால் உங்களை நிரப்புகிறார். தேங்க்யூ ஃபாதர். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், தயவு, விசுவாசம், நிச்சயடக்கம், அந்த கனிகளை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கனி நிறைந்ததாய் மாற்றுகிறார். உங்களை வரங்களால் நிரப்பி அவர் பயன்படுத்துகிறார். வரங்களால் நிரப்பி அவர் உங்களை பயன்படுத்த போகிறார். தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிப்பீர்கள். தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் போகிற பாதைகள் ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை வழிநடத்துகிற விதங்கள் ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். பவுலின் கையினால் விசேஷித்த அற்புதங்களை செய்தது போல செய்வார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது மற்றவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த உங்களுக்கு ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை உங்கள் வாயில் வைக்கிறார். நான் என் வார்த்தையை உன் வாயில் அருளி கரத்து நலனால் உன்னை மூடி மறைக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் ஏசப்பா பற்றி ஒரு வார்த்தை மற்றவங்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அது மற்றவங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பை கொண்டு வரும். தேங்க்யூ ஃபாதர். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பண்ணின தான தர்மங்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு கொர்நேலியுவை பார்த்து தூதர் வந்து சொன்னார், உன்னுடைய ஜெபங்கள் தான தர்மங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் பண்ணின கர்த்தருக்காக நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்ச நன்றிகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த காணிக்கைகள், கர்த்தருடைய ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுத்த காணிக்கைகள், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பின் நாமத்திற்கு நீங்கள் காண்பித்த அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்கள் நற்கிரிகளை அவர் நினைக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். தேசத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சுகமாக இருப்பீர்கள். உங்கள் வீட்டில் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். உடம்பு சரியில்லாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்களுக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால் வரனால் ஒருவரை நிரப்பி உங்கள் ஊழியத்தினை பயன்படுத்துங்க சுவாமி. அபிஷேகத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உங்களுடைய ஆவியின் வரங்களை அருள் செய்யுங்க. உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.